நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஜென்ரலாக ரைஸ் வைப்போம், வேறு எதாவது செய்வோம். இன்றைக்கி நம்ம அதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு உள்ளே இருக்க பிளேட்டை எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கேக் தான் செய்ய போகிறோம். ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக், வீட் ஃப்ளார் கேக் தான் செய்ய போகிறோம். அந்த வீட் ஃப்ளார் பேட்டர் கேக் பேட்டர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால நான் இதில் காமிக்கலை. அந்த எவ்வளோ அளவுகள் மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பேட்டர் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ரைஸ் குக்கர் பாத்திரத்துக்குள்ளே பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். இப்போது ரெடி பண்ண கேக் பேட்டரை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நிறைய கேக் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால தான் நான் கொடுக்கல. மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு. இதில் நான் ஒரு எக்கு தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கிட்டு மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கேஷ்யூ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே போட்டுக்கலாம். கூட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை நான் குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ வெளியே வச்சு தான் ஊற்றினேன். இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டு போட்டு இந்த லிட்டில் ஒரு சின்னதாக ஹோல் இருக்கும். அது ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிடுங்க. இப்போ ஒரு 25 மினிட்ஸ் இருக்கட்டும், மூடி வைக்கலாம். ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இடையில நம்ம ஒரு 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கணும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சின்னதாக ஒரு டூத் பிக்கோ ஸ்டிக் எதாவது வச்சு உள்ளே விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் பேக் ஆகிடுச்சு. குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. ஆறின உடனே பிளேட்டில் மாற்றிட்டு நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கேக்கு தான். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ஸ்பஞ்சியாக வந்திருக்கு. இது நம்ம வீட் ஃப்ளார் கோதுமை மாவில் பண்ணதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட. இது நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு